வணக்கம். நம்ம பாரம்பரிய உணவுகள்ல மறைஞ்சிருக்கிற பல ஆச்சரியமான விஷயங்களை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம விரிவாக அலச போறது ஒரு சூப்பரான விஷயம். அதுதான் வாழைத்தண்டு. அறிவியல் பூர்வமா இது உடம்புக்கு எவ்வளவு நல்லது, இதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு இன்னைக்கு டீடைலா பார்ப்போம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சும்மா சாதாரணமா நினைக்கிற ஒரு உணவு 6 பெரிய லைஃப் ஸ்டைல் நோய்களை தடுக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? ஆமாங்க, நம்பித்தானே ஆகணும். வாழைத்தண்டோட நியூட்ரிஷன் ப்ரொஃபைல பார்த்தோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறை நோய்களை இது எப்படி வேற இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியும். இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1, இது எப்படி ஒரு நேச்சுரல் டீடாக்ஸா செயல்படுது. 2, உடல் எடை மற்றும் சர்க்கரை நோய் மேலாண்மை. 3, ரத்த ஓட்டத்தை எப்படி சீராக்குது. கடைசியா இதை எப்படி சுலபமா நம்ம டயட்ல சேர்த்துக்கலாம்னு பார்க்கலாம். சரி, இந்த வாழைத்தண்டுல அப்படி என்னதான் மேஜிக் இருக்குன்னு கேக்குறீங்களா? மேஜிக் எதுவும் இல்ல, எல்லாமே சத்துக்கள் தான். குறிப்பா சொல்லணும்னா இதுல ஃபைபர், அதாவது நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம பொட்டாசியம், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் B6ன்னு உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதுல குட்டி கிடக்கு. முதல்ல செக்ஷன் 1, இது எப்படி நம்ம குடலையும் சிறுநீரகத்தையும் சுத்தப்படுத்துற ஒரு சூப்பரான நேச்சுரல் டீடாக்ஸா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டுல ஒரு அருமையான இயற்கையான குணம் இருக்கு. அதுக்கு பேரு டயூரெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது சிறுநீரை பெருக்கி உடம்புல இருக்கிற தேவையற்ற தண்ணீரையும் நச்சுக்களையும் வெளியேற்றுற தன்மை. இதுல இருக்கிற பொட்டாசியமும் இந்த தன்மையும் ஒன்னா சேர்ந்து சிறுநீரக மண்டலத்தை பக்காவா சுத்தப்படுத்தல. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல நச்சுக்களை அடிச்சு வெளியேத்துது. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற சிறுநீரக கற்களை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், புதுசா எந்த கல்லும் உருவாகாம தடுத்து நிறுத்துது. எப்படிப்பட்ட ஒரு இயற்கையான மெக்கானிசம் பாருங்க. கிட்னியை மட்டும் இல்ல, இது குடலையும் விட்டு வைக்கல. சிறுநீரகத்துல இருந்து குடல் பகுதிக்கு வந்தோம்னா வாழைத்தண்டுல இருக்கிற ஏகப்பட்ட நார் சத்து குடலுக்குள்ள ஒரு பெரிய தொடப்ப மாதிரி செயல்பட்டு உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த கழிவுகளையும் சுத்தமா பெருக்கி தள்ளிடும். இப்படி செரிமான பாதையில சீராக்கி குடல்ல சிக்கி இருக்கிற நாள்பட்ட கழிவுகளை எல்லாம் முழுமையா வெளியேற்றுறதால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு நிரந்தரமான தீர்வா அமையுது. இதனால நம்மளோட ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா செக்ஷன் 2, உடல் எடை குறைப்பு மற்றும் சர்க்கரை நோய் மேலாண்மையில, அதாவது நம்ம மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்றதுல இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அப்போ வாழைத்தண்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இதுல கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா ஃபைபர் ரொம்ப அதிகம். இதை ஒரு ஜூஸாவோ இல்லைன்னா கூட்டு செஞ்சோ சாப்பிடும்போது கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசியும் எடுக்காது. அதனால தேவையில்லாம அதிகமா சாப்பிடுறது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? இதோட கிளைசிமிக் குறியீடு ரொம்ப குறைவு. அதாவது உணவிலிருந்து கிடைக்கிற குளுக்கோஸ ரத்தத்துல ரொம்ப மெதுவா சீரா கலக்க இது உதவி செய்யுது. இதனால என்ன ஆகுதுன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு எகராம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இயற்கையாகவே சுரக்கிற இன்சுலினை அதிகப்படுத்துற தன்மையும் இந்த வாழைத்தண்டுக்கு இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய கிஃப்ட். இப்போ செக்ஷன் 3, ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுல இதோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்குமோ? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரத்த சோகை, அதாவது அனீமியா பிரச்சனை இருந்தா இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுல அதிக அளவுல இருக்கிற இரும்பு சத்தும் வைட்டமின் B6ம் ஒன்னா சேர்ந்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை நல்லாவே அதிகரிக்குது. ரத்த சோகையை வராம தடுக்கிறதுக்கு இது ஒரு அருமையான இயற்கையான தீர்வு. பிளட் பிரஷரை பத்தி கவலைப்படுறீங்களா? வாழைத்தண்டுல நிறைஞ்சிருக்கிற பொட்டாசியம் ரத்தத்துல கலக்கும் போது ரத்த நாளங்கள்ல இருக்கிற அதிகப்படியான அழுத்தத்தை அது ரிலீஸ் பண்ணுது. இதனால ரத்த ஓட்டம் சீராகி ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கும். கடைசியா செக்ஷன் 4, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த வாழைத்தண்டை எப்படி பிராக்டிக்கலா நம்ம பழக்கத்துல கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். நாம இதுவரை பார்த்த இந்த முழு மருத்துவ பலன்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னா வாரத்துல 2 அல்லது 3 நாள் கண்டிப்பா வாழைத்தண்டை உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான ஒரு ப்ரோ டிப் இதோ. காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் UTI மாதிரி சிறுநீரக பாதையில் ஏற்படுற தொற்றுகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே குணமாகிடும். இதுல இருந்து என்ன தெரியுது? உணவே மருந்து அப்படிங்கிற நம்ம பாரம்பரிய அறிவும் இன்றைய நவீன நியூட்ரிஷன் அறிவியலும் எவ்வளவு அழகா ஒத்து போகுது பாருங்க.
உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷம் நம்ம வீட்டு சமையலறையிலே இருக்கும்போது நாம ஏன் இன்னும் இதை முழுமையா பயன்படுத்தாம இருக்கோம்? நாளைக்கே உங்க உணவுல இந்த அற்புத தண்டை சேர்த்துக்குவீங்களா? கண்டிப்பா சிந்தித்து பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.